உத்தரப்பிரதேசத்தில் கிடையாது, வேறு எங்குமே கிடையாது என்பதுதான் சரித்திரமும் கணக்கும் டாட்டாவும் சொல்லுகிறது. இவர்கள் அறிவித்த நலத்திட்டங்களின் மூலம் 34 விழுக்காடு பெண்கள் கல்வியில் சேருவது அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அது நாட்டிலேயே இங்குதான் நடக்கிறது என்பதுதான் உண்மை. இங்கு உங்களுக்கு சொல்லி புரிய வைத்து விடலாம். கல்வி அறிவு இங்கே அதிகம், ஆனால் அது இல்லாத பல மாநிலங்கள் இருக்கின்றன. அவைகளுக்கும் சேர்த்து குரல் கொடுப்பது தமிழகம், தமிழ்நாடு என்பதை நாளை சரித்திரம் சொல்லும். இன்று எப்படி நமக்கு பல துறைகளில் நாம் முதலிடம் வகிக்கிறோம் என்ற அந்த உண்மையை கசந்தாலும் அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை இன்று இருக்கிறது. நான் இந்த பாடலில் வரும் வரிகளை நீங்கள் உற்று கேளுங்கள், தெளிவாக செவிசாயுங்கள். உங்கள் வீடு வந்து அடையும். அதற்காக எழுதப்பட்ட பாடல். உங்கள் வீடு தேடி வரும் அந்த பாடல். அதன் வரிகளை நீங்கள் பார்த்தால் என் கோபம் புரியும். இந்த மேடையில் யாரையும் வையவோ திட்டவோ நான் வரவில்லை. அது நான் நிஜமாகவே எனக்கு 10 சீட்டு கிடைச்சிருந்தாலும் நான் வைய மாட்டேன். ஏன்னா நான் எதிர்கட்சி என்று எதையுமே பார்ப்பதில்லை. கட்சிகள் அவ்வளவுதான். தமிழ்நாடு நம்முடையது. சித்தாந்தங்கள் மாறுதலாக இருந்தாலும் அவற்றை அரவணைக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளார் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள். அதற்கு மேல் என்ன வேண்டும்? நானும் பேசியிருக்கிறேன், ஆனால் நான் பேசியது விமர்சனம் மட்டும்தான். நான் சொன்ன திட்டங்களை எல்லாம் மகளிர் உதவி திட்டம் என்று நாங்கள் மேனிஃபெஸ்டோவில் எழுதித்தான் இருந்தோம். சாதனை என்பது சொல் அல்ல, செயல். என் கூட்டத்தாருக்கு இந்த வார்த்தை 40 வருடமாக நான் பழக்கி வைத்திருக்கிறேன். அவர்களுக்கு புரியும். அந்த செயலை செய்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே நான் இங்கு இருப்பது நியாயமானது. கேள்வி கேட்காதீர்கள். நான் இங்கே இருக்க வேண்டியவன், அதனால் இங்கே வந்தேன். ஒரு சின்ன கதை. 21 வயதாக இருக்கும் போது இவருடைய தந்தையார், நீ ஏன் இன்னும் திமுக கழகத்தில் சேரவில்லை என்று ஒரு டெலிகிராம் அனுப்பி இருந்தார்கள். எனக்கு பதில் சொல்ல அன்று தைரியம் இல்லை. இன்று நான் இந்த குடும்பத்தில் சேர்ந்து விட்டேன் என்பதுதான் உண்மை. எனக்கென்று ஒரு தனி கட்சி இருக்கிறது என்றேன். வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் எங்களுடன் இருக்க வேண்டும். திராவிடம் வளர வேண்டும், பெருக வேண்டும், வெல்ல வேண்டும் என்பதற்காக நீங்கள் எங்களுடன் நிற்க வேண்டும் என்று சொன்ன அந்த பெருந்தன்மையைத்தான் இங்கே சகோதரியாரும் சுற்றி காட்டினார். இன்று இந்த கூட்டத்தில் 30,000 பெண்கள் நடந்திருக்கிறார்கள். முன்னோடி உதாரணமாக நீங்கள் நடந்திருக்கிறீர்கள். இந்த கலைப்பை மறப்பதற்காக நான் சொல்லவில்லை. நாளைய சரித்திரத்தை நீங்கள் எழுதிவிட்டீர்கள் என்பதை நினைவுபடுத்துகிறேன். இந்த வேர்வையெல்லாம் வீணாகாது.